தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள்ல சில கட்சி கத்தி வச்சு சண்டை போடுது, சில கட்சி வாழை வச்சு சண்டை போடுது. இப்ப வால் சண்டை கத்தி சண்டை எப்படி போடலாம்? ஒரு ஆள் தான் போட முடியும். ஆனா தமிழ்நாட்டு அரசியல் சிலம்பத்தை வச்சு ஆடுற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி, சீமான் மட்டும்தான். சிலம்பம் இருக்கு கையில. ஏன் எல்லா பக்கமும் அடி போ. அதிமுக 2 அடி, திமுக 2 அடி, கம்யூனிஸ்ட் ஒரு ஊம குத்து, தாவேக்கா ஒரு 4 குத்து. அதிமுக மட்டும் எங்க ரொம்ப அடிக்க மாட்டாருங்க. திமுக அடிக்கிறாரு, தாவேக்கா அடிக்கிறாரு, எல்லாத்தையும் அடிக்கிறா, பிஜேபி கூட அடிக்கிறாப்ல. ஆனா அதிமுக ரொம்ப அடிக்கிறது இல்லையா? எங்க அண்ணன் ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, தாயில்லா பிள்ளைகளை அவர் அடிக்கிறது கிடையாது. அது அது சிவகங்கை மண்ணுக்கே உள்ள அது பாசம். தாயில்லா பிள்ளைகளை தலையில அடிக்க கூடாதுன்னு சொல்லி ஊர்ல சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஊம குத்தா 4 குத்து குத்தி விட்டுருவோம். தேர்தல் அரசியலில் போட்டியிடுகிற அனைத்து கட்சிகளும் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி 2 பிரிவுகளாக இருக்கிறார்கள். ஒரு பக்கம் யாராவது நம்மிடம் கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு கட்சி, ஒரு குரூப். யாராவது நம்மளை கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று இன்னொரு தரப்பு. யாராவது கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு தரப்பு, யாராவது கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று ஒரு தரப்பு, யாரோடும் கூட்டணி இல்லை என்று ஒரே தரப்பு. அது நாம் தமிழர் தரப்பு. களத்திலே இல்லாத கட்சி. பாசு நீங்க களத்திலே இல்ல பாசு. இரு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 2010 2025 இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் வரைக்கும் எல்லா களத்திலும் என்ற ஒரே தலைவன் நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். கூடங்குளம் அணுலையா அங்கே அவர் நிற்பார். ஸ்டெர்லைட் போராட்டமா அங்கே அவர் நிற்பார். மீத்தேன் திட்டமா அங்கே அவர் நிற்பார். ஹைட்ரோ கார்பன் கதிராமங்கலமா அங்கே அவர் நிற்பார். 8 வழிச்சாலையா, சாகர் மாலாவா, பாரத் மாலாவா, தூய்மை பணியாளர் போராட்டமா, நீட் தேர்வா, ஆசிரியர் பிரச்சனையா, செவிலியர் போராட்டமா, எல்லா களத்திலும் நிக்கிற ஒரே தலைவன் நம் அண்ணன் சீமான். இந்த எந்த களத்துக்கும் வராம ஜல்லிக்கட்டு களத்துல மூஞ்ச மூடிக்கிட்டு கொல்லக்கூட்ட தலைவர் மாதிரி வந்துட்டு போறவன் தான் சொல்றான் நம்மள களத்துல இல்லங்கிறான். பாசி நீ எந்த களத்துல பாசி நீங்க நிக்கிறீங்க? நாங்க களத்துல இல்ல பாஸ், ஆடியோ லாஞ்சில நிக்கிறோம்.